ஹலோ கைஸ், நம்மளோட சேனலில் தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சீரிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வெப்சீரிஸ் டூத்தா. தெலுங்கில் நம்ம நாக சைத்தன்யா நடித்து கலக்குன்னு கலக்குன ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மிஸ்ட்ரி வெப்சீரிஸ் தான் டூத்தா. மொத்தம் 8 எபிசோட். அதில் 6 எபிசோட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ கடைசி 2 எபிசோட் 7 and 8 இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா சாப்டர்ஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஃபுல் வெப் சீரிஸ் பார்த்த ஒரு முழு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சக்கரபாணி, பூபதி, போலீஸ்கார் இவங்க 3 பேரும் திட்டம் போட்டு அந்த எம்எல்ஏவை பழிவாங்கினதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத சத்தியமூர்த்தி ஒளிஞ்சிருந்து கேட்டுருவார். நேராக தன்னோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இதை நாளைக்கு என்னோட பத்திரிக்கையில் இந்த எல்லா தில்லுமுள்ளையுமே நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அதில் தனியாக ஒரே ஒரு மிஷின் மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவங்களுக்கு தெரியாமல் மக்களுக்கு செய்திகளை கடத்துறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு மிஷின் வச்சு பத்திரிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த இடத்துக்கு போய் யாருக்குமே தெரியாமல் இவங்க பண்ண எல்லா தில்லுமுள்ளையும் அச்சடிச்சிட்டு இருக்காரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பூபதி, சக்கரபாணி நேராக லைட் ஹவுஸ்க்கு வந்து சத்தியமூர்த்தியை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் தான் ரொம்ப நேர்மையான ஆள் இல்லை. அதனால ஒன்றும் பண்ண முடியாதனால 2 பேரும் சேர்ந்து அவரை அடித்து அங்கே இருந்த அவரோட ப்ரெஸ் தனியாக ஒரு மிஷின் வச்சுருந்தார்ல, அந்த மிஷினில் இருக்கிற கம்பியிலேயே அவரை அப்படியே குத்தி சாகடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இந்த எல்லா ஸ்டோரியுமே வந்து சத்தியமூர்த்தியோட பையன் வந்து ஹீரோ சாகர் கிட்ட சொல்லி முடிக்கிறான். இந்த எல்லா கதையும் கேட்ட சாகருக்கு சத்தியமூர்த்தி மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வெளியே வந்த சாகர்கிட்ட அந்த சின்ன பையன் வந்து பேசுகிறான். சார், என்னோட வேலை விஷயம் என்னாச்சு, ரெஸ்யூம்லாம் கொடுத்துருந்தேனே அப்படின்னு. இல்லை, என் கம்பெனியில் சேர்றவங்களுக்கு நான் ஒரு பென் ப்ரெசென்ட் பண்ணுறது பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொடுக்குறான். இதை பார்க்குறவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. நேராக வந்து தன்னோட பையன்கிட்ட வந்து இவனை போய் நம்புறியே, இவனே ஒரு கரப்ஷன் பத்திரிகையாளன், இவனோட பேச்சை கேட்டு இவனோட பெண்ணை எடுத்து வச்சுக்கிறியாங்கிற மாதிரி கேட்க, இவ்வளோ நாள் தாத்தா பெண்ணை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்த உங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றுமே கிடைக்கல. நம்ம இன்னும் அதே ஓட்டு வீடு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இனிமே எனக்கு சாகர் தான் ரோல் மாடல், அவர் மாதிரி தான் நான் இருக்க போறேன்னு சொல்லி அவங்க தாத்தாவோட பெண்ணை கீழே வச்சுட்டு சாகரோட பெண்ணை எடுத்து வச்சுக்கிறான். சாகரோ நேரா அந்த லைட் ஹவுஸை தேடி போறான். அந்த லைட் ஹவுஸ்ல தனியா ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அதனால அந்த லைட் ஹவுஸ்ல இன்னுமே அந்த பிரிண்டிங் பிரஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்காண்டி போறான். அங்க அந்த பிரிண்டிங் பிரஸ் இப்போ இங்க யாரோ வேலை பார்த்த மாதிரி அப்படியே புதுசா இருக்குது. அங்க இருக்கிற அச்சுக்கெல்லாம் எடுத்து ஒண்ணு அச்சடிச்சு பார்க்கறான். இவனுக்கு எப்படி கா அப்படிங்கிற லெட்டர் வந்து தலைகீழ பிரிண்ட் ஆகி வந்துச்சோ அதே மாதிரியே அங்க சேம் அந்த அச்சு இருக்கு. இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல தான் நம்மளுக்கு வந்து அந்த துண்டு காகிதங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே ஒரு சின்ன துண்டு சீட்டு கிடக்குது. அதை எடுத்து படித்து பார்த்த இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அதில் இருந்த நியூஸ் அப்படி பத்திரிகையாளன் சாகரோட மனைவி கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் அதில் இருக்கும். அப்படியே கட் பண்ண எங்கிட்ட லேடி போலீஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்த திரும்பவும் தோன்றாங்கல்ல, அப்படி திரும்பவும் தோண்டி அந்த லாரி டிரைவரோட அந்த பாடியை கேட்ச் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் அந்த லாரி டிரைவரோட ஒய்ஃப் வந்து கோஷ் இருக்கார்ல, போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட போயிட்டு என்னோட ஹஸ்பண்டை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க, உன் ஹஸ்பண்டு ஸ்மக்லிங்கில் ஈடுபட்டாமா, அதனால பெரிய கேஸ் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படியாச்சும் அவனை வெளியில் கொண்டு வந்துடுறேன், நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உள்ளே வந்து அந்த பொண்ணை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. சரி, இந்த பொண்ணை எப்படியாவது பேசி வலையில விழ வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா லேடி போலீஸ் வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு சாகர் வரான். சாகர் வரதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறா, ஒரு சேஃப்டிக்கு வந்து கையில் துப்பாக்கிலாம் எடுத்துக்கிட்டு அந்த டோரை ஓப்பனே பண்ணாமல் பாதி திறந்ததோடய அவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு வந்து இப்போ இங்கே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு காலைல உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா துண்டு சீட்டு காகிதங்களையுமே அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அவளும் ஒண்ணா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் அவளுக்குள்ள வருது. அதனால இப்பதான் சாகர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. எல்லா துண்டு சீட்டுகளையுமே ஜாயின் பண்ணி பார்க்கையில ஒரு பத்திரிகையோட ஒரு பேப்பர் மாதிரி கனெக்ட் ஆகுது. அதுல ஒரு விஷயம் எல்லா பேப்பர்களையும் இணைச்சதுனால கிடைக்குது. போலீஸ் ஆபீசரான கோஷ் அவரோட வீட்டிலேயே நாட்டு துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து கிடக்குறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் அதுல இருந்திருக்கும். எல்லா பேப்பரையுமே கனெக்ட் பண்ணதுனால இந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப
என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே லேடி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசினா இவளோட அசிஸ்டன்ட் தான் பேசுகிறாங்க. கோஷ் இந்த மாதிரி இறந்திருக்காரு, மொத்தம் 5 புல்லட் வந்து அவர் உடம்புலையும் 1 புல்லட் செவுத்துலையும் பாஞ்ச மாதிரி நாட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடக்குறாருன்னு சொல்ல, லேடி போலீஸுக்கு அந்த நியூஸ் பேப்பரை படித்து பார்க்குறா. அதில் என்ன போட்டிருந்துச்சோ இதே மாதிரி 5 புல்லட் அவள் உடம்புலையும் 1 புல்லட் செவுத்துலையும் பாஞ்சிருக்குங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அது அப்படியே நடந்ததை பார்த்து இவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அப்படியே நமக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கோஷ் எப்படி இறந்து போனாங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த லாரி டிரைவரோட ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்தால இவ வந்து சரி ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த லாரி டிரைவரோட தங்கப்பல்ல இவ பார்த்துருவான். புரிஞ்சுக்குவா இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அவ கொண்டு வந்த அந்த நாட்டு துப்பாக்கியை வச்சு அந்த கோஷை கொலை பண்ணிடுவான். இதான் நடந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா சாகர் லேடி போலீஸை கூட்டிக்கிட்டு தான் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு போறாரு. ஒய்ஃபுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்கல்ல ஒய்ஃபு சாக போறாங்க அப்படின்ட்டு, இதை அவகிட்ட போய் இவன் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த போலீஸ் ஆஃபீஸரோடையே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த நியூஸ் பேப்பர் பிட்டையும் காமிக்கிறான். இதே மாதிரி இந்த ஆள் தான் உன்னை கொலை பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரியும் காமிக்கிறான். ஆனால் அவள் பெருசாக நம்பலை. முதல்ல நீங்கள் வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சிடறான். வெளில போகும்போது வெளியில் நின்று அந்த நியூஸ் பேப்பரை நல்லா பார்க்குறா. அது எந்த இடம் அப்படின்னா, இவங்க காலிங் பெல் அமுக்குனா எந்த இடத்துல ஒரு மனுஷன் இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று அமுக்குவானோ அதுக்கு நேராக ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமரா ஆங்கிளில் இருந்து பார்த்தா அந்த ஆள் எப்படி தெரிவானோ அதே மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து அவள் வீடு தான். இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி தோணிடும். ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபில் ஒரு பூந்தொட்டி இருக்கும். அந்த பூந்தொட்டியை இவ இப்போ தான் எடுத்தாங்கன்னு வச்சிருப்பா. ஸோ யாருமே இப்போ ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதில் வந்திருக்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் சாகர் எல்லா பிட்டு பேப்பர் நியூஸ்களையும் திரும்ப வச்சு படித்து பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே யோசிக்கையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த நியூஸ் பேப்பரில் வந்த விஷயங்களில் சார்ல்ஸோட ஒய்ஃப் வந்து கேஸ் வெடிச்சு செத்து போவா அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சார்ல்ஸ் செத்து போயிட்டதுனால அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஒருவேளை இதனால பாதிக்கப்பட்ட அந்த நபர் செத்து போயிட்டா இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க சேஃப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் சாகர் தான் செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பான். அதனால தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே சாகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒய்ஃபுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து பார்க்குறான். அந்த ஃபைலில் சாகரோட ஒய்ஃபும் ப்ரெஸ்ஸில் தானே இருப்பா. அவள் கூட தன்னோட ஃப்ரெண்டுக்கு தப்பு பண்ண ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால 4 சின்ன குழந்தைங்க இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணும். ஒய்ஃபுனால தான் இந்த விஷயம் இவனை சுற்றி வருது அப்படின்ட்டு. நம்ம சாகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேகமாக வாமிட்லாம் எடுத்து எப்படியோ ஹாஸ்பிட்டலைஸ் சேர்ந்துடுறான். அங்கே வந்த லேடி போலீஸ் கிட்ட ஏன் நீ இப்படி பண்ண பார்த்த அப்படின்னு கேட்கையில் இப்போ தான் எனக்கு புரியுது மேடம், கரப்ஷன் பண்ணதை நான் இல்லை என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறான். நானாச்சும் பொய்களை மட்டும்தான் மறைக்கிறேன், ஆனால் என்னோட ஒய்ஃபு என்னை விட மோசமாக நிறைய உண்மைகளை மறைச்சு நிறைய பேர் பாதிக்கப்படுற விஷயங்களை செஞ்சிட்ருக்கா. இப்போ நான் செத்துட்டா கூட அந்த ஆவி அவளையும் சும்மா விடாது, எப்படியும் சாகடிக்க தான் செய்யும். இதுக்கு நான் வேற ஒரு வழி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேராக அந்த லைட் ஹவுஸ்க்கு போய் அந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் தானே அதை அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை பயங்கரமாக உடைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மிஷினில் ஒரு மாதிரி பிரிண்ட் பண்ணி ஒரு பெரிய பேப்பர் மாதிரி வருது இந்த தடவை. அதை எடுத்து படித்து பார்த்தவே ஏதோ யோசனை பண்ணவனா அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம சாகரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. தன்னோட அப்பாவோட பாதுகாப்பில் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகாமல் அவள் பாட்டுக்கு இருக்கிறான். அப்பையும் பார்த்து காலிங் பெல் அடிக்க வெளியில் போன அப்பாவை காணா. ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, அழுகிற சத்தம். ஆனால் காணாம். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே வந்த ஒரு ஆள், அந்த ஃபோட்டோவில் இருந்தால அதே ஆள் உள்ளே வரான். உள்ளே வந்து இவளை அப்படியே பயங்கரமாக தாக்குறான். தாக்கிட்டு கையில் வந்து ஒரு எரிஞ்சு போன குழந்தைய வச்சுருக்கான். இன்சூரன்ஸ்க்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் கொளுத்தி விடுவான். அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். என் குழந்தையவாச்சும் விட்டு நீ இப்போ எவ்வளோ கெஞ்ச, என் குழந்தை செத்து போச்சு இல்லை, அதே மாதிரி உன் குழந்தையை சாக்கட்டும்னு சொல்லிட்டு கொடூரமாக தாக்குறான். அடுத்த செகண்ட் இவ கண்ணு முடிச்சு பார்க்குறா. இவளுக்கு வந்தது எல்லாமே கனவு. அப்படியே கட் பண்ணா சாகர் என்ன பண்ணுறா, நிறைய பிட்டு பேப்பர்களை எடுத்து படிச்சுட்டே இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா உனக்கு தான் நான் ப்ரெஸ்ஸே வேணான்னு சொல்கிறேன்ல, திரும்ப ஏன் அதையே படிக்கலாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பேச உடனே அவங்க அப்பாவை பயங்கர கோவமாக திட்டிடுறான். நேராக ரூமுக்கு வந்த அம்மா ரூம் ஃபுல்லாக பிட்டு பேப்பராக இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகி, உங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாரு, அதே மாதிரி நீயும் பண்ணுறீங்கன்னு சொல்ல இவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். தாத்தாவா, தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பாவோட அப்பா பூபதி இந்த மாதிரி தான் துண்டு காகிதங்களில் படித்து கடைசியில் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த டூத்தா பத்திரிக்கையில் சத்தியமூர்த்தியை ஏமாத்தினார்ல பூபதி, அந்த பூபதியோட பேரன் தான் இவன்.
சத்தியமூர்த்தி இறந்ததுக்கு அப்புறம் பூபதி தனியா ஒரு பிரஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா நடத்தலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம் தாக்க இந்த மாதிரி துண்டு காகிதங்களை எடுத்து படிச்சு கொஞ்ச நாள்லயே சூசைடும் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு தான் இப்போ ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல சத்தியமூர்த்தியோட பேரன் கால் பண்ணி எங்களோட கான்வகேஷன் ஃபங்க்ஷனுக்கு எங்க காலேஜுக்கு வர முடியுமான்னு கேட்க இவனும் கிளம்பி போறான். இந்த பக்கம் லேடி போலீஸ் தன்னோட அம்மாவை தன்னோட பழைய சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறா, பூர்வீக வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவங்க அம்மா வரவே மாட்டாங்க. இவ ரொம்ப கம்பல் பண்ணதுனால இப்பதான் வர்றதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. வீடு ரொம்ப கிளீனா இருக்கும். இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம பழைய சீன்ல, அதாவது சத்தியமூர்த்திக்கு ஒரு எம்எல்ஏ ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அந்த எம்எல்ஏயோட ஃபுல் ஃபேமிலியுமே சக்கரபாணி கொலை பண்ணிருப்பாரா. அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பொண்ணை மட்டும் போலியோ அட்டாக் பண்ணிருக்கு, சீக்கிரமா அவளே செத்து போயிடுவா, அதனால கொலை பண்ணாம வந்துட்டேன்னு சொல்லுவார்ல, அவங்க தான் நம்ம லேடி போலீஸோட அம்மாவா இருப்பாங்க. கிளீன் பண்ணவங்களும் அங்க கிடைச்ச பொருட்களை சுத்தம் பண்ணி அங்கங்க எடுத்து வச்சிருப்பாங்க. சில பொருட்கள் எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கும். எல்லா பொருட்களையும் லேடி போலீஸ் அந்த அம்மா 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு பத்திரம் இருக்கும், அதுல ஒரு கைநாட்டு இருக்கும். இது என்னன்னு விசாரிக்க அப்பதான் தெரியும் அந்த வேலைக்கார பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அது மட்டும் இல்லை, பித்தளை தாழ்பாலை மாற்றி இரும்பு தாழ்பால் மாட்டியிருக்காங்கங்கிற விஷயத்தையுமே லேடி போலீஸ் கண்டுபிடிப்பா. பத்திரிக்கையில் இவங்க குடும்பமே செத்து போனால் அந்த ஃபோட்டோவும் வந்திருக்கும். அடுத்த நாள் அந்த ஃபோட்டோவை செக் பண்ணி பார்க்கையில் ஒரு லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிற ஒருத்தரால் தான் இந்த மாதிரி நாட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த லேடி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கையில் இவங்களோட ஃபேமிலியில் யாருமே லெஃப்ட் ஹேண்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி போலீஸோட அம்மா சொல்ல, அப்போ யார் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கையில் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் பூபதி, சக்கரபாணி, சத்தியமூர்த்தி, அப்புறம் அந்த எம்எல்ஏ. இவங்க 4 பேரில் மற்ற எல்லாருமே அந்த புக்கோட போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல சக்கரபாணி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த புக்கை பிக் பண்ணிருப்பான். இப்பதான் அவ சக்கரபாணி தான் இதை எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்காங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறான். இப்ப விசாரிச்சு பார்க்கையில தான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இறந்து போன கோஷ் அந்த பிரச்சனையில இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசரோட பையனா இருந்திருப்பான். பூபதியோட பேரை நம்ம சாகர். சக்கரபாணியோட பேரை யாருன்னு விசாரிக்கையில சாகர் ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல, அவர் தான் சக்கரபாணியோட பேரனா இருக்கும். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சாகர் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். அவன் கையில ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரை பார்த்து ஒரு சின்னதா சிரிப்பு சிரிக்கிறான். அந்த நேரத்துல நம்ம லேடி போலீஸ் கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இது ஒரு சுழல் மாதிரி 60 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கு, இதுல பாதிக்கப்படுறது நம்ம தான் கடைசியா இருக்கணும், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவகிட்டையும் சொல்றான். இந்த பக்கம் சாகரோட ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கொலை பண்ண வந்த ஆளு உள்ள வந்துட்டான். இவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுவான். இவளால எதிர்த்து நிற்கவே முடியாது. பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கையில கொலை பண்ண போக ட்ரை பண்ணையில இவ சொல்லுவா, என்னைய மன்னிச்சிடு, அந்த குழந்தைங்க செத்ததுக்கு நான் ஒரு வகையில காரணமா இருந்தாலும் அதை நான் எப்படியாவது ஒரு ஆர்டிக்கல் மூலமா சரி பண்ணிடுறேன் அந்த மாதிரி கெஞ்ச, அந்த அடிச்சிட்டு இருந்த அந்த ஆளு, அது குழந்தைங்களா, அதுக்காண்டிலாம் நான் ஒன்றும் வரல, அமிர்தா காண்டி வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறான். அமிர்தா நான் சாக போகிறேன், என்னோட சாவுக்கு காரணம் சாகர் தான், சாகரோட ஒய்ஃபும் குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சிட்டு செத்து போயிருப்பா. அதுக்காக தான் இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காண்டி அமிர்தாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்கான். அவன்கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சு வெளியில் ஓடுறான். அவனும் ஒரு பக்கம் துரத்துக்கிட்டே இருக்கான். இங்கே இப்படி நடக்க நம்மளுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அங்கே சாகர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ப்ராஃபிட்காகவோ இல்லை நம்மளோட ஃப்ரேம்காண்டியோ பண்ணக்கூடாது, மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்பீச் கொடுக்குறான். அப்புறம் இவ்வளோ நாள் தான் எப்படி ஒரு கரப்ஷனான பத்திரிகையாளனாக இருந்தான் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கு காரணம் இந்த எம்எல்ஏ தான், இவர் சொன்னதுனால தான் அப்படி பண்ணேன், இவருக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேங்கிறதையும் பப்ளிக்காக ஸ்டேஜ்லேயே போட்டு உடைச்சிருப்பான். இதனால அந்த எம்எல்ஏ கோவமாக பக்கத்தில் இருந்த ஒரு மைக்கை எடுத்து அப்படியே பட்டார்னு மண்டையிலே அடிச்சுட்டு அப்படியே அவன் நெஞ்சிலையும் சொருகி அந்த இடத்துலையே கொலை பண்ணிடுவான். அங்கேருந்து வந்த லேடி போலீஸு இவனை சுட்டு பிடிக்கலாம், கொலை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சுட்டு பிடிக்கலான்னு ட்ரை பண்ணையில் அங்கே இருக்கிற தண்ணி தொட்டி இவன் கையில் விழுந்து ஸ்லிப் ஆயிரும். இவனுக்கு காலில் தான் புல்லட் படும். இவன் சாக மாட்டான். அங்கே அங்கே இருந்த ஒரு பிட்டு நியூஸ் பேப்பரை பார்ப்பா. ஹீரோ கையில் வச்சு படித்தான்ல அந்த நியூஸ் பேப்பரை. அதில் இப்போ நடந்த அந்த நிகழ்ச்சி எல்லாமே அப்படியே எழுதியிருக்கும். அந்த எம்எல்ஏ சாகர் கொலை பண்ணிடுவான். சாகரை காலில் புல்லட்டோட நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாம் நடந்ததையும் பார்த்தா சத்தியமூர்த்தியோட பையன் நேராக வீட்டுக்கு வரான். தான் கையில் சாகரை இன்ஸ்பிரேஷனாக நினச்சி ஒரு பெண் வச்சுருந்தான்ல, அதை தூக்கி கீழே போட்டுட்டு தன்னோட தாத்தாவோட பேனாவை எடுத்து நெஞ்சில் சொருகிக்கிறான். இதை பார்க்குற அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட பையனை கட்டி தழுவி பாராட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சாகர் தன்னோட சீஃப் எடிட்டர் போஸ்டிங்கை இந்த பையனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம்
சாகரோட ஒய்ஃபை அமிர்தாவோட ஹஸ்பண்ட் துரத்துக்கிட்டே வந்தார்ல கொலை பண்ணுறதுக்கு. ஒரு காரில் ஏறி உட்காந்து எப்படியாச்சும் தன்னையும் குழந்தையும் காப்பாற்றிக்கணும்னு போராடிட்டு இருக்கா. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கரண்ட் கம்பி அறுந்து விழுந்து அந்த ஆள் செத்து போயிடுறான். சாகரோட ஒய்ஃபும் வயிற்றுல இருந்த அந்த குழந்தையும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஹீரோ கொலை பண்ணிட்டார்ல, ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. குழந்தையோட ஒய்ஃப் பார்க்க வரா. நீங்கள் நம்ம முதல் குழந்தை இழந்ததுலேருந்து அப்நார்மலாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேஸ் கொடுத்துருக்கேன், எப்படியாச்சும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறான். இப்போ லைட் ஹவுஸில் இருந்த அந்த மிஷின் இருக்குல்ல, ப்ரெஸ் மிஷின், அது தானாகவே சில்லாக உடஞ்சிருச்சு. அந்த மிஷின் எதுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் நடந்துருச்சு. இந்த வெப்சீரிஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுல, எனக்கே கேட்கையில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட சேனலோட ஷார்ட்ஸில் 1 minute ஹாரர் ஸ்டோரிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெப்சீரிஸ், மூவிஸ், நாவல் எல்லாத்த பற்றிய வாய்ஸ் ஓவர் கேட்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. உங்களை மாதிரி கதை பிரியர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நான் உங்கள் அருவி.